ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு மதியானம் தான் அந்த விளாக் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சமையல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு காலையிலே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டாச்சு ஸ்கூலுக்கு. அதுக்கு பிறகு அவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க, குருவலை மீன். அந்த மீனில் கொஞ்சம் நான் முள்ளும் தலையும் முள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் குழம்பு வைக்கணும், அதனால் மண்சட்டி கழுவி வச்சுருக்கேன். நம்ம மண்சட்டியில் தானே வைப்போம், அதனால் அப்படியே இருக்குது. இதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. இதை கொஞ்சம் உருக்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணெயை. மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா தடவையும் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதுங்கணும். அதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்தது 10-10:30 போல் கொண்டு வந்தாங்க. நான் காலையிலே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, என்னதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி அவங்களுக்கு சாதம் வச்சுருந்தேன். காலையிலே வச்சுட்டேன். மேலே சாதம் இருக்கா, அப்புறம் குழம்பு என்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி கூட்டு குழம்பு வச்சு, அதாவது காய்கறிலாம் போட்டு குழம்பு வைப்போம்ல, நம்ம மசாலாத்தூள்லாம் போட்டு அந்த மாதிரி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு, கேரட்டு, பீன்ஸு, சின்னிரக்காய் எல்லாம் போட்டு அப்படியே வச்சேன். அதனால் கூட்டு குழம்பு இருக்குது. அதுக்கு பிறகு கூட்டுக்கு கேரட், பீன்ஸு, மறுபடி கோஸ் எல்லாமே போட்டு ஒரு பொரியல் வச்சேன். அதான் இருக்குதா. பசங்களுக்கு மறுபடியும் பொரிச்சது வலுவனங்காய் பொரிச்சு வச்சு விட்டேன். அதுலேயும் கொஞ்சோண்டு இதில் இருக்குது. இது இவ்வளோ தான் இன்றைக்கி வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, என்ன இப்போ கழுவி நம்ம குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்தவுடனே சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இட்லிக்கு அரிசி நினைவு வச்சுருக்கேன். இதில் அரிசி இருக்குது, இதில் உளுந்து இருக்குது. இன்னும் ரெண்டையும் அதையும் ஊறிட்டுக்கும் நம்ம ஆட்டி எடுக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் சக்கை கொட்டை அவிச்சேன். சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிடலாம் போல் இருக்குமா, அப்போ அந்த 2 நேரம் 2 சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் இருக்குது. நான் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு துணியும் மிஷினில் கொஞ்சம் போட்டு துணி துவைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் அவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க. துணியன்னா ஒரு 7 நிமிஷத்தில் அதை முடிஞ்சிடும். மீனும் கழுவியாச்சு. நம்ம குழம்பு வைக்க வேண்டியதான். நான் தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். தேங்காவை திருவி அரைச்சி அந்தால குழம்பு கூட்டி போட்டுடலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். வெங்காயம் தீர்ந்துடுச்சுன்னு அதான் இப்போ கொஞ்சோண்டு வெங்காயமாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு, அதனால் சின்ன வெங்காயம் வாங்க போயிருக்காங்க. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம கடையில் வாங்கும்போது மொத்தமாக வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ நம்ம வாங்கிக்கலாமா, அதுக்காக தான் பார்க்கலாம். இது அவ்வளோ முள்ளும் தலையும் தான் இதில் கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு முள்ளும் தலையும் குழம்பு நல்லா பிடிக்கும், பசங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் சரி, இதை வச்சுருவோம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். பார்க்கலாம். நம்ம குழம்புலாம் வச்சுட்டு இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானே உருக்க போகிறேன். நான் உருக்கும்போது காமிக்கேன் நெய் வருதா என்ன அப்படின்ட்டு, அதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வெங்காயம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டாங்க. பிறகு என்ன பல்லாரி வாங்கிடலான்னு அவங்க சின்ன வெங்காயமும் பல்லாரியும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் கேரட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் 100 ரூபா. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, நல்லதாக போச்சு. இன்னும் 2-3 நாளைக்கு அவங்கள போட்டு நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். மறுபடியும் நம்மளுக்கு தீர்ந்த பிறகு மொத்தமாக நம்ம கடையில் எடுப்போம்ல, அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு கிடக்குது, பூண்டு மட்டும்தான் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அதனாலும் போதும். வெங்காயமும் நல்லா காஞ்ச வெங்காயம் நல்லா இருக்குது. மறுபடியும் தேங்காயும் நேற்றே சாலம் உரிச்சு தந்தோம். அந்த தேங்காய் இருக்குது. இதில் நான் இன்னைக்கு காலையிலே சமையலுக்கு வச்சுருந்தேன். ஒரு பாதி முறை இருந்துச்சு, அதை வச்சு குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் பொரியலுக்கு இதை வச்சு போட்டேன். இதில் உள்ள தேங்காய் இருக்குது. நம்ம குழம்ப நம்ம கூட்டிடலாம். அப்படியே இருக்குது எல்லாமே. அதனால் குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கிற உள்ள வேலைகளை அப்புறம் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு கூட்டி போட்டிருக்கேன். அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் எல்லாம் எடுத்தது அந்தந்தெல்லாம் இருக்குது. நம்ம அவ்வளோத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவணும். மறுபடியும் இது அவ்வளோத்தையும் எடுத்த இடத்துலையும் வைக்கணும். அதுக்கு பிறகு துணி துவைச்சிடுச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொண்டு காய போடணும். பல்லாரி இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது. ஏன்னா தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தக்காளியை நம்ம பார்க்கலாம். இது வாழைக்காவாக வாங்கினது இப்போ வாழைப்பழமாக ஆயிடுச்சு. அதனால் அந்த வாழைப்பழம் இதில் இருக்குது. தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருந்தேன். எனக்கு வெளிச்சம் தெரியுதான்னு தெரியலை. இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் தக்காளி இருக்கா, கொஞ்சம் தக்காளி, மறுபடியும் மீதி கொஞ்சம். இதில் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியலை. நிறையா ஒரு 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு நம்ம வீட்டு சக்கப்பழமும் இதுக்குள்ள தான் இருக்குது. இனிமேல் இன்றைக்கி எடுத்து வெளியில் வைக்கணும், பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் வைக்கணும். அடுத்து என்ன கொஞ்சம் இது இதில் தான் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இதில் தக்காளி வச்சுட்டேன். என்னென்னா உள்ளே வெளியில் வச்சா எலி சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால் தக்காளி பழத்தை கூடையில் வச்சேன். மொத்தம் 5 கிலோ வாங்கினேன் அப்படின்னாங்க. 5 கிலோவும்
100 ரூபா, அதாவது 1 கிலோ 20 ரூபா வச்சு 5 கிலோ வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரின்ட்டு தக்காளி வாங்கியாச்சா. இன்னும் பூடு மட்டும் வாங்கணும். இஞ்சியும் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அன்றைக்கி வாங்கிட்டு வந்துருந்தில்ல காய்கறி வாங்கும்போது, அதனால் இஞ்சியும் இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வைக்கிற இடத்துல வச்சிடலாம். இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். மீனை பொரிச்சிடலாம், அதையும் உரிக்கிடலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இதில் மீன் குழம்பு கூட்டி போட்டுட்டேன்னா அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு விடலாம். நல்லா தக்காளியெலாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு இது நேற்றேன் அது இருக்குது. மறுபடி இந்த பக்கம் அந்த பாலையை உருக்கிக்கிட்டு இருக்கேன். அதாவது பாலை இல்லை, அந்த கொழுப்பு. அதில் நெய் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ நெய் இதுலேயே இப்போவே தெரியுது. கொஞ்சம் தான் உருகி இருக்குது. நான் அதை ஒன்றுமே செய்யலை, அதே உருகிட்டு இருக்கு. இது பாருங்கள். சரி, உருகத்தோன்னு வச்சாச்சு. அது உருகின பிறகு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுருக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு. இந்த பக்கம் குழம்பும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் குறைச்சி வச்சுட்டேன். இன்னும் அது கொஞ்சம் நல்லா இதுங்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம்லாம் இருந்ததுன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு பேப்பர் தான் இருக்குது. பூண்டு இவ்வளோ தான் இருக்குது. எல்லாம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு போடுவேன் நச்சு. பூண்டும் கருவேப்பிலையும் நச்சு அதில் போட்டால் நல்லா மணமாக இருக்கும் மீன். அதுக்காக தான். மறுபடியும் 2-3 முருங்கை நம்ம ஒரு வீட்டு இந்த நெய்யில் போடலாம். அப்போ நெய்யும் நல்லா மணமாக இருக்கும். அதனால் 2-3 அதையும் கொண்டு வருவேன். நல்லா உருகட்டும். அந்த மீனில் உள்ள நெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால, அது அந்த கொழுப்பில் உள்ளது, மீன் கொழுப்பில் அந்த நெய் இவ்வளோது இருந்திருக்கு. இந்த ஜக்கில் ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் தாண்டிய மேலேயே இருக்குது. அவ்வளோ நெய் இருக்குது. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா முறுன்னு வந்துட்டு தெரியுதா. அப்படி கல் கணங்காக இருக்குது. அந்தளவுக்கு அது நல்லா ஒரு சொட்டு நெய் இல்லாமல் வந்துட்டு. அதுக்கு பிறகு இந்த பக்கம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பராக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா இது நெய் மீன்ல, அதனால் நெய்யாக தான் இருக்கும். அதனால் அது இருக்குது. இந்த பக்கம் அந்த நெய்யிலையே அந்த நெய் இருந்ததில்ல, அந்த பாத்திரத்தில் தானே வச்சேன். அதுலேயே அந்த மீனையும் போட்டுட்டேன். அதை எப்படி இருக்குன்னா சூப்பராக அழகாக நிறைய நெய் இருக்குது. பார்த்து அந்த ஊறிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதனால் இது போதும். இப்படி தான் போட்டு இப்போ மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நெய் நான் எண்ணெய்லாம் ஊற்றலை. அந்த நெய்யே இவ்வளோ இது இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு அதெல்லாம் நச்சு போட்டேன் மீனுக்கு. அதனால் அது அப்படி இருக்குது. இன்னும் நம்ம இதை மாற்றி எடுத்து போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா மீனும் பஞ்சு போல் இருக்குமா. அதனால் நேரத்தில் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருக்கா. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க. நெய் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. சரி, நான் என்ன இதையும் பொரிச்சிடுறேன். மாதிரி கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதில் இருந்தது. அதில் அரிசி தான் இருக்குது, மாதிரி சக்கக்கொட்டை தான் இருக்குது. அதுக்கு ஒரு இதில் சாதம் இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை தொடச்சிட்டு குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா வேலை முடியும். துணி என்ன கொண்டு காய போடலை. இந்த கிச்சனில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இனிமேல் தான் துணியும் காய போடணும். டைனிங் டேபிள் எல்லாத்தையும் துடைக்கணும். இந்த வெள்ளரிக்காய் அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போதும் அந்த வெள்ளரிக்காய் இருக்குது. என்ன அதையும் தூக்கி அங்கே வைப்போம். நாளைக்கு பசங்க லீவு தானே, அவங்க வீட்டில் இருக்கும்போது வெட்டி சாப்பிடுவாங்க. மறுபடி இடையில ஒரு நாள் போய் காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி, பார்க்கலாம். மீன் குழம்புலாம் வச்சு நாங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டோம். நல்லா நெய்யாக மிதந்துருந்து அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் காமிச்சேன்ல. மறுபடியும் மீன் பொரிச்ச மீனும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இந்த இருக்குது மறுபடியும் மீன்லாம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். மறுபடியும் குழம்பு கூட்டு எல்லாமே இருந்தது. இப்போ டீயும் போட்டுட்டு நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீ கொடுக்க போகிறேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. பெர்ஷின் தான் இருக்கா, நாங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இருக்கா பெர்ஷி. அடுத்து ஷாலம் ரேஸ்க்கு போயிருந்தான். ஷாலம் வின் பண்ணிட்டான், ஃபஸ்ட் ப்ரைஸ். அதனால் ஷாலமும் வந்தாச்சு. என்ன எல்லோரும் நாங்கள் டீயை குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாயங்காலம் நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம செடியில் இவ்வளோ பூ தான் இருந்தது. இந்த பூவை பறித்து தொடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நாளைக்கு சண்டேயா, அதனால் அவங்களுக்கு பசங்களுக்கு வைக்கலாம்ல. 2 இடத்துக்கும் ஆளுக்கு வச்சு விட்டுக்கலாம். அதனால் அடுத்து கொஞ்சம் உளுந்து நனைய வச்சுருந்தேன். நல்லா அரிசியும் உளுந்தும் அது இந்த தொலி எடுத்துகிட்டேன். இன்னும் போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் நம்ம ஆட்டி எடுத்துடலாம். கிரைண்டர்லேயும் இருக்குது. என்ன அரிசியும் போடணும். இப்போ தான் தொலி எடுத்தேன். நம்ம உளுந்து ஆட்டி முடிச்சுட்டு அப்புறம் அரிசியை நம்ம ஆட்டிட்டு 2-3 பாத்திரம் கிடக்கு. காஃபி குடித்தது, மறுபடியும் இப்போ சாப்பிட்ட பிளேட் எல்லாமே இருக்குது. அதையும் கழுவணும். கழுவிட்டு இன்றைக்கி மதியானம் வச்ச சாப்பாடு தான், சாதம் வச்சு தான் இன்னும் சாப்பிடணும். அதனால்
பார்க்கலாம். அதுக்கு பிறகு மாவெல்லாம் ஆட்டிட்டு கலக்கி வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பிளேட்டெல்லாம் கழுவிடலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். மாவெல்லாம் ஆட்டிட்டேன், மறுபடியும் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவியாச்சு. இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன்னா அதில் வந்து சாதம் மட்டும் இருக்குது. பசங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதம் வந்து இதில் இருக்குது. அவ்வளோதான். அடுத்து மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேனால அந்த ஆட்டி வச்சுருக்கேன். என்ன மாவு வந்து காலையில் நல்லா பொங்கிடும். காலையிலே தோசையோ இல்லைன்னா இட்லியோ என்னதாவது ஒன்று செஞ்சுக்கிடலாம். அதனால் அது இருக்குது. மறுபடியும் இதில் குழம்பு தான் இருக்குது. எல்லாமே இதுனையாச்சு. இதுலேயும் குழம்பு தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. சரி, நாளைக்கு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் வாங்கியிருந்து அப்படி சொன்னேன். அந்த மீனெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விளாக் வந்து ரொம்ப நாள் கழித்து தானே போடுறேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்கிங்க. அதனால் நிறைய பேர் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.